ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் பேஜோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, நான் அந்த ஃபாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வச்சுக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ட்ரோ வந்து 3 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து 3 செகண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் ஆட் எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அப்புறம் 0.25 ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா -40 வைங்க. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒரே இதை வர மாதிரி வச்சதுக்கப்புறம் செகண்ட் கீ ஃப்ரேமில் ஒரு +5 4 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த 4th கிராஃப் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.15 ஒரு புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ண லேயரு கீழே உள்ளதை ஸ்கேல் ஆப்ஷனில் போயிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டியை 40% வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ப்ரொசீஜரலில் ஸ்ட்ரைப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. வித்து வந்து 0.70 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்திங்கன்னா பஞ்ச் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஸ்மூத்திங் வந்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் பேஸும் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பின்னாடி உள்ள டெக்ஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் சிம்பிள் பார்த்துருப்பீங்க, அதை ஆட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபாண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு சிம்பிள் வரும். இப்போ நான் வச்சுருக்க லைன் சிம்பிள் வந்து ஈக்கு உள்ளது. இன்னும் நிறையா சிம்பிள் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லைனே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதையும் சென்டராக கொண்டு போய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சென்டராக உள்ள லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு X0 Y0 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 20 வச்சுக்கோங்க. இப்போ மேலே உள்ள அந்த சிம்மில் கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிடுங்க. சைஸ் வந்து 20 வச்சுக்கோங்க. அதே மாதிரி XYயை 0 பண்ணிடுங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம புக் மார்க் ஆட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு 3 லேயரையும் கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இப்போ மொத்தம் 6 லேயராக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதில் அந்த செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா குறைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த சிம்பிள் நல்லா தெரியும். ஒரு 60% வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு இந்த சைடில் வந்து அந்த சிம்பிளை கீழே கொண்டு போயிடுங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்துடணும். இப்போ வந்து அந்த சிம்பிளோட ஒப்பாசிட்டியில் போய்ட்டு 60% வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரிப்ஸ் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதை காப்பி பண்ணி இந்த சிம்பிளுக்கும் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. பிளரில் பாக்ஸ் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டில் 3Dயில் போயிட்டு ஃப்ளிப் லேயர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு ஆங்கிளில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, ஒரு 0.20 ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் 1 ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் 50 இல்லை 45 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 55 வச்சுக்கிறேன். வச்சுட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மைனஸில் வச்சுருங்க ஆங்கிள், மைனஸ் ஒரு 20 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு அதே 4th கிராஃப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிளில் வந்து 3 கீ ஃப்ரேம் வைங்க. நம்ம புக் மார்க் ஆட் பண்ணிக்கிறதுல ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கு 10 செகண்ட் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் அதுக்கு 10 செகண்ட் அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு சென்டர் கீ ஃப்ரேமில் மட்டும் 90 டிகிரி வச்சுக்கோங்க. டிகிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிராஃபுக்கு போயிட்டு இந்த செகண்ட் கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிராஃபுக்கு தேர்ட் கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சிலையும் அதே மாதிரி 3 கீ ஃப்ரேம் வைங்க. சென்டர் கீ ஃப்ரேமில் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 16 இருக்கும், அந்த 16 வரைக்கும் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்ட் கிராஃப், செகண்ட் இதுக்கு தேர்ட் கிராஃப். திரும்ப அடுத்து மேக்னிடியூட்லேயும் அதே மாதிரி 3 கீ ஃப்ரேம். சென்டரில் பார்த்தீங்கன்னா 30 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து 5, லாஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயும் 5 வச்சுக்கோங்க. கிராஃபில் போயிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் கிராஃப், செகண்ட் இதில் தேர்ட் கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போல் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இந்த பிளரில் மோஷன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டியூன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்கேல் மட்டும் டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. இந்த 1.00 ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க, அப்படியே ஜூம் ஆகி வர மாதிரி பண்ணுறதுக்கு. பண்ணதுக்கப்புறம் நடுவில் கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு இந்த 4th கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த லைட் எஃபெக்ட் வேணும்னா ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலரிங் லைட்டில் ரேஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லென்த்தை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் இன்ட்ரோ நம்ம மேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.